16:13 விழித்திருங்கள், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராய் இருங்கள், புருஷராய் இருங்கள், புருஷராய் இருங்கள், விசுவாசராய் பேசுங்க. கத்த பேசுங்க. விசுவாசராய் பேசுங்க. உங்களோட மேல பேசுங்க. நீங்க எல்லாரும் பேசுங்க. நீங்க எல்லாமே பேசுங்க. உங்களோட பேசுங்கப்பா. நீங்க எல்லாமே உங்களோட பேசுங்க. 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 எல்லாம் பேசுங்க. உங்களோட பேசுங்க. உங்களோட பேசுங்க. எல்லாம் பேசுங்க. எல்லாம் பேசுங்க. உங்களோட பேசுங்க. எல்லாம் பேசுங்க. எல்லாம் பேசுங்க. உங்களோட பேசுங்க. எல்லாம் பேசுங்க. எல்லாம் பேசுங்க. உங்களோட பேசுங்க. எல்லாம் பேசுங்க. ஒரு நிமிஷம் பேசுங்க. மகனாலே பரிசுத்தத்தினாலே உங்க பிள்ளைகளோடு நீங்க தான் பேசணும். உங்க பிள்ளைகளோடு கத்த நீங்க பேசுங்க. உங்க பிள்ளைகளோடு நீங்க இடைகள் பேசுங்க. உங்க பிள்ளைகளை கையோடு ஆசையின் இடைகள் பேசுங்க. உங்க நாமத்தை ஆசையின் இடைகள் பேசுங்க. இயேசு நாமத்தில் அடிக்காமடி பேசுங்க. இயேசு நாமத்தில் அடிக்காமடி பாசுங்க. புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். கொரிந்து பட்டணத்திலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நிறைந்த ஒரு சபை. அந்த சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாக இந்த வசனம் என் உள்ளத்துல திரும்ப 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 உணர்த்தப்பட்டு கொண்டே இருந்தபடியினாலே தான் நான் இந்த வசனத்தை வச்சு ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இது ஆண்டவருடைய ஒரு தூண்டுதல் இதிலே இருந்ததை நான் பார்க்கிறேன். ஆகையினால இந்த வசனம் உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கோ புறஜாதிகளுக்கோ ஆண்டவர் எழுதாதபடிக்கு சபையில இருக்கிற கொரிந்து பட்டணத்திலே இருக்கிற பரிசுத்தவான்களுக்கும் சபையாருக்கும் அவர் எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், சபையில தான் இருக்கிறாங்க, ஆனா விழிப்பு இல்லாம இருக்கிறாங்க. சபையில தான் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் என்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு நிலைத்திருக்கிற ஒரு தன்மையில அங்கே அவர்கள் இருப்பதை பவுல் காணவில்லை. ஆகையினாலே சொல்லுகிறார், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷனாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த 13, 14, 2 வசனத்திலையும் பாத்தீங்கன்னா மொத்தம் 6 காரியத்தை அவர் சொல்லுகிறார். 6 காரியத்தையும் பேச எனக்கு நேரம் இல்லை. என்னென்ன காரியங்கள்? 13, 14, 2 வாசிங்களேன். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. சகோதரரே, போதும். அப்ப இதுல மொத்தம் எத்தனை காரியம் இருக்கு? 6 5. நல்ல சொல்லுங்க ஒவ்வொன்னா. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். மொத்தம் 5 காரியங்களை
அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளிடத்திலே இருந்து அவர் எதிர்பார்க்கிறார். இது பவுலே சொன்ன ஆலோசனை அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக கொரிந்து பட்டணத்தின் சபைக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை. இது சபையின் விசுவாசிகளிடத்திலே இவைகளை பரிசுத்த ஆவியானவர் காணவில்லை. பரிசுத்த ஆவியானவர் இவைகளை எல்லாம் சபையாரிடத்திலே பார்க்கல, காண முடியல. பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் தான், விசுவாசிகள், விசுவாச குடும்பங்கள் தான். ஆனாலும் கூட இவைகளை பரிசுத்த ஆவியானவர் சபையாரிடத்திலே காண முடியும். காண விரும்பினார், ஆனா இல்ல. அதனாலதான் ஆண்டவர் இங்கே சொல்லும் போது சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். நான் 3 காரியம் தான் சொல்ல போறேன். ஏன்னா 5 சொல்ல நீங்க ரொம்ப பிஸி, அதனால எனக்கு நேரம் இல்லை. சரியா? 3 காரியம் சொல்லுகிறேன், கேளுங்க. முதலாவது விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள். நீங்க இப்படிப்பட்டவர்களாய் உங்களை மாற்றிக்கொள்வீர்களே ஆனால் 23வது வசனத்துல அதற்குரிய ஆசீர்வாதத்தை அவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. அப்பொழுது உங்களோடு இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை எப்பொழுது உங்களோடு கூட இருக்கும் என்றால், விழித்திருக்கும் போது, விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் புருஷர்களாய் இருக்கும் போது. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார்? கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். ஆசீர்வாதத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? சொல்லுங்க. கர்த்தருடைய கிருபை. என்னங்க? கர்த்தருடைய கிருபை. ஆசீர்வாதத்திலேயே மேன்மையானது, உயர்ந்தது, உன்னதமானது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய கிருபை. ஆமென். பணம் கொடுக்காத, சுகம் கொடுக்காத, விடுதலை கொடுக்காத, உலகத்தில் எந்த ஒரு காரியத்தினாலும் நம்ம அனுபவிக்க முடியாததை கர்த்தருடைய கிருபையினால அனுபவிக்கலாம். ஆமென். கர்த்தருடைய கிருபையினால் நாம் என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். அநேக இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை, இந்த கிருபைய அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலானது என்று ஒருவரும் உணர்வது இல்லை. ஆமென். நம்ம மட்டும் இல்ல, ஆண்டவரோடு கூட இருந்தவன் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன் யாரு? யோவான் தானே? யாரு? பவுல் இல்லையா? 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவித்த மனுஷன். அவனுக்கு ஆண்டவர் ஒரு முள்ளை அனுமதித்திருந்தார். எதை அனுமதித்திருந்தார்? ஒரு முள்ளு அனுமதித்திருந்தாரா? அனுமதித்திருந்தார். அது என்ன முள்ளு? அவன் சொல்லுகிறான், நான் என்னை உயர்த்தக்கூடாதபடிக்கு, நான் என்னை உயர்த்தக்கூடாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள் யாருடைய கையில இருக்கு? சாத்தானுடைய கையில இருக்கு. சரியா? அப்ப நான் என்னை உயர்த்த கூடாதபடிக்கு ஆண்டவர் சாத்தான் கையில ஒரு முள்ள கொடுத்து வச்சு, எப்போதாவது நான் என்னை உயர்த்த நினைத்தால் அந்த முள் என்ன செய்யும்? உடனே ஒரு கொட்டு கொட்டிடும். அந்த முள் என்ன செய்யும்? ஒரு குட்டு கொட்டிடும். அந்த குட்டு இருக்க என்னால தாங்கிக்கவே முடியாது. ஆனா எதற்காக அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? சில வேளைகள்ல என்னுடைய உண்மையான நிலைமையை நான் உணரக்கூடாதபடிக்கு, நான் யாரு அப்படிங்கிறத உண்மையான நிலைமையை உணரக்கூடாதபடிக்கு கொஞ்சம் தலக்கணம் வந்துருது. என்ன வந்துருது? சொல்லுங்க. தலக்கணம். கொஞ்சம் ஹெட் வெயிட். புரியுதாங்க? கொஞ்சம் ஹெட் வெயிட் என்ன செய்யுது? வந்துருது. நான் பெற்றுக்கொண்ட சில அனுபவங்கள், நான் பெற்றுக்கொண்ட சில கிருபைகள்,
நான் பெற்றுக்கொண்ட சில வரங்கள், என்னிடத்துல இருக்கிற சில வல்லமைகள், இவைகளை நான் கொஞ்சம் அப்படி உட்கார்ந்து நினைச்சேன்னு வைங்க, கொஞ்சம் என் நடையெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா தான் மாறுது. எப்படி சொல்லுங்க? எப்படி? கொஞ்சம் திமிரு, கொஞ்சம் ஆண்டாவம், கொஞ்சம் ஆணவம், புரியுதா? ஆனா இந்த அனுபவம் எல்லாம் எங்க அப்பா எனக்கு வச்சுட்டு போன சொத்து கிடையாது. இந்த அனுபவங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஆமென். நான் பெற்றுக்கொண்ட அத்தனை அனுபவங்களும் கர்த்தர் கொடுத்த அனுபவங்கள். ஆமென். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுக்கல. என்னை நான் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்த போது கர்த்தர் இப்படிப்பட்ட மேன்மையான அநேக அனுபவங்களை தகுதிக்கு மிஞ்சி எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் என்ன பத்தி பேசல, உங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன எனக்கு கொடுத்திருக்கிறார். எப்படிங்க? நான் பெற்றுக்கொண்ட எந்த விதமான கிருபைகளுக்கும், கர்த்தரிடத்திலே இருந்து நாம் பெற்றுக்கொண்ட எந்த விதமான ஆசீர்வாதங்களுக்கும் நம்மிடத்திலே எந்த தகுதியும் இல்லை. தகுதி பார்த்துதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா, இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் ஒன்றும் அவரிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிதானங்க? இன்க்ளூடிங் மை செல்ஃப், என்னை சேர்த்து சொல்றேன். அவன் தகுதியை பார்த்து கர்த்தர் கொடுத்திருந்தார் வைங்க, நம்ம யாரும் எதையும் பெற்றிருக்க முடியாது. எதையுமே நாம் பெற்றிருக்க முடியாது. நமக்கு கிடைத்த எல்லாமே நம்முடைய தகுதிக்கு அப்பாற்பட்டது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். என்னுடைய தகுதிக்கு அப்பாற்பட்டதை தான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, அதை பெற்றுக்கொள்ள என்னிடத்தில் என்ன தகுதி சொல்லுங்க பாப்போம். ஆனா நம்ம அதையும் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டு நீங்க என்னை விட்டு ஓடுனீங்க, ஆனா உங்களை தொடாம துரத்துனேன். ஆமென். துரத்தி பிடிச்சு சூழ்நிலைகளை உருவாக்கி உன்னை என்னை ஏற்றுக்கொள்ள வச்சு, ஆமென், இன்னைக்கு ரட்சிப்பின் இந்த அனுபவத்தை உனக்கு தந்திருக்கிறேன். நாம் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்ட எந்த ஒரு நன்மைகளுக்கும் நம்ம தகுதி உடையவர்கள் அல்ல. ஆமென். அப்படியானா இது எனக்கு எல்லாம் எப்படி கிடைத்தது? Purely and merely by His grace. ஆமென். மொத்தத்தில் கிருபையினால தான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம். இப்படி பெற்றுக்கொண்ட நாம் சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்ட எதற்கும் நம்மிடத்தில் தகுதி இல்லாமல் இருந்த போது கர்த்தர் நமக்கு கொடுத்தார் என்கிற உணர்வு நமக்குள்ளே வராமல் சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா நாம் நம்மை உயர்த்தி விடுகிறோம். அப்படித்தானங்க? நாம் நம்மை என்ன செய்கிறோம்? உயர்த்தி விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க, எனக்கு ஒரு முள் இருக்கு, எனக்கு ஒரு முள் இருக்கு? முள்ள இல்லையா? இல்லைன்னா ஆண்டவர் தருவாரு, நல்ல வரவ. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு முள் இருக்கு? அந்த முள் எதுக்கு தெரியுமா? உங்க குணத்தை அழிஞ்சு கொடுத்திருக்காரு. உங்களுடைய சுபாவம் என்ன, உங்க குணம் என்னங்கிறது அவருக்கு தெரியும். கொஞ்சம் வந்தா உயர்த்திடுவோன்னு தெரியும். அதுக்குதான் கர்த்தர் அந்த முள்ளை கொடுத்திருக்கிறாரு. இந்த முள்ள பவுல் என்ன சொன்னாரா? அவர் சொல்றாரு, எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட கேட்டாரா? 3 முறைன்னு அவர் எப்படி குறிப்பிட்டு சொல்றாரு தெரியுமா? 3 முறை இந்த முள்ளோட வேதனை தாங்க முடியாம நல்லா உபவாசித்து ஜெபித்த நாட்கள் மறக்க முடியுமா? சொல்லுங்க. முக்கள் நீங்கும்படிக்கு உபவாசித்து ஆண்டவரோடு போராடின நாட்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம பாருங்க, இந்த இடத்துல இவர் கேட்கிறார், என்ன சொல்றாரு? ஆண்டவரே, இந்த முக்களை என்னை விட்டு என்ன செய்யும்? முக்களை என்னை விட்டு நீக்கி போடும்னு சொன்னாரு. ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுத்தார். என்ன தெரியுமா? முக்களை நீக்க மாட்டேன், என் கிருபையை உனக்கு தருவேன். ஆமென்.
இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஏன் ஆண்டவர் முட்களை நீக்க மாட்டேன்ட்டாரு சொல்லுங்க. பவுல் எதிர்பார்த்த விடுதலையை காட்டிலும், பவுல் எதிர்பார்த்த சுகத்தை காட்டிலும், பவுல் எதிர்பார்த்த விடுதலையை காட்டிலும் தேவ கிருபை மேலானது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவ கிருபை எப்படிப்பட்டதுங்க? தேவ கிருபை எப்படிப்பட்டது? மேலானது. எதை காட்டிலும் மேலானது? எல்லாவற்றை காட்டிலும் தேவனுடைய கிருபை மேலானது. ஆமென். சுகம் கொடுக்காததை தேவ கிருபை கொடுக்கும். பலன் கொடுக்காததை தேவ கிருபை கொடுக்கும். விடுதலை கொடுக்காததை தேவனுடைய கிருபை கொடுக்கும். உலகத்துல எதுவுமே கொடுக்க முடியாததை தேவனுடைய கிருபை கொடுக்கும். எல்லாவற்றுக்கும் மேலானது தேவ கிருபை. ஹல்லேலூயா. இவன் கேட்டது எதுங்க? சுகம் கேட்டான். இவன் கேட்டது எது? சுகம். ஆண்டவர் கொடுத்தது கிருபை. சில வேலைகள்ல பாருங்க, நம்ம கேட்கறது ஒண்ணா இருக்கும், கர்த்தர் கொடுக்கிறது ஒண்ணா இருக்கும். அப்படித்தானே? நம்ம கேட்கறது ஒண்ணா இருக்கும், கர்த்தர் கொடுக்கிறது ஒண்ணா இருக்கும். நம்ம கேட்டதுலயே குறியா இருப்போம், ஆனா அவரு நம்ம கேட்டதை கொடுக்க கூடாதுங்கள ரொம்ப குறியா இருக்காரு. எப்படிங்க சொல்லுங்க? கேட்டதுலயே நம்ம குறியா இருக்கோம். ஆண்டவர் பாத்தீங்கன்னா அதை நம்ம கேட்டதையே கொடுக்க கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப குறியா இருக்காரு. நம்ம கேட்டது ஒண்ணா இருக்கும், அவர் கொடுத்தது ஒண்ணா இருக்கும். ஒன்ன புரிஞ்சுக்கிடுங்க, நீ கேட்டதை காட்டிலும் அவர் கொடுத்தது மேலானது. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம கேட்டதையே கர்த்தர் சில வேளைகள்ல கொடுக்க மாட்டாரு. நம்ம கேட்டது ஒண்ணா இருக்கு, அவர் கொடுத்தது ஒண்ணா இருக்கும். ஒன்றை அறிந்து கொள்வோம், நான் கேட்டதை காட்டிலும் கர்த்தர் கொடுத்தது மேலானது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படிதானங்க? என்ன சொல்ல மாட்டேங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தது, ஆமா, அது அவர் கொடுத்தது தான் மேலானது. இவர் கேட்டார் விடுதலை, இவர் கேட்டது சுகம். ஆண்டவர் சொன்னார், இல்ல, என் கிருபையை நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். இவ்வளவு அற்புதமான கிருபையை கர்த்தர் யாருக்கு தரேன்னாரு? கொரிந்து சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு, கொரிந்து சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் பாத்தீங்கன்னா என்னத்தை தருவேனாரு? கிருபையை தருவேனாரு. நீ எப்பொழுது அந்த கிருபையை கர்த்தர் கொடுப்பாரா? விழித்திருக்கும் போது, விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் போது. மூன்றாவது சொல்லுங்க, புருஷராய் இருக்கும் போது. ஆமென். தாங்க முடியாத வேதனைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வரும்போது, மனசுலையோ இல்லைன்னு சொன்னா சரீரத்திலேயோ, மனசுலையோ இல்லைன்னா சரீரத்திலேயோ தாங்க முடியாத வேதனை வரும்போது, கர்த்தாவே சுகத்தை தாரும்னு கேட்கிறது சின்ன பிள்ளைகளுடைய விண்ணப்பம். கிருபையை தாரும்னு கேட்பது வளர்ந்த விசுவாசிகளுடைய விண்ணப்பம். ஆமென். இனியும் நம்ம எப்படி இருக்கக்கூடாது? நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையை போல் கேட்டேன், நான் இப்பொழுது புருஷன் ஆகிட்டேன். ஆமென். அப்படி இருக்கும்போது நான் இனிமேல் எனக்கு வியாதி வந்தா சுகத்தை தாருன்னு கேட்க மாட்டேன், கிருபையை தாருன்னு கேட்பேன். அந்த கிருபைக்குள்ள அது ஒரு பேக்கேஜ். கிருபை என்பது எப்படிங்க? சுகங்கிறது தனியா கிடைக்கும், சுகங்கிறது தனியா கிடைக்கும். ஆனா கிருபைக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. அது ஒரு பேக்கேஜ். ஆமென். அதுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கு. உனக்கு தேவையான சுகம், உனக்கு தேவையான கிருபை, உனக்கு தேவையான பலன், உனக்கு தேவையான ஆரோக்கியம். அதனால நல்லா முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் சுகத்தை தாரும், சோத்தை தாரும்னு கேட்கப்படாது. ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கிருபையை தாரும். என்ன வேணும் எனக்கு? உம்முடைய கிருபையை தாரும். ஆமென். உம்முடைய கிருபையை நீர் எனக்கு என்ன செய்யும்? தாரும். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டியதெல்லாம் உம்முடைய கிருபை, 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 கிருபை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே, நல்லா கவனிக்கணும், உன் பலவீனத்திலே
என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. என் கிருபையில என்னெல்லாம் இருக்கு? உன் முள்ளும் நீக்கப்படும்ல. அந்த முள்ளு உன்னை வேதனைப்படுத்தினாலும் நீ வேதனையை உணர மாட்ட. ரெண்டாவது, உன் பலவீனத்தில் அந்த முள்ளினால் உனக்கு பலவீனம் ஏற்படுமேயானால் அந்த பலவீனத்தில் என் பலன் பூரணமாக இருக்கும். இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? கிருபைக்குள்ள சுகம் இருக்கு, பலன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. அந்த கிருபையை தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 16:23 அவர் சொல்லும் போது, கர்த்தருடைய கிருபை எப்ப இருக்கும் தெரியுமா? விழித்திருக்கும் போது, விசுவாசத்துல நிலைத்திருக்கும் போது, புருஷர்களாய் இருக்கும் போது. ஆமென். இப்ப அந்த 3 காரியங்களையும் சுருக்கமா நம்ம இப்ப பார்க்க போறோம். முதலாவது என்ன சொல்லுகிறார்? விழித்திருங்கள். என்ன செய்யுங்க? நீங்க விழித்திருங்க. இதை பவுல் யாருக்கு சொல்லுகிறார்? விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் தான் இதை சொல்லுகிறார். புரியுதா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் இந்த எச்சரிக்கை. யாருங்க? அழைக்கப்பட்டவர்களுக்கு அல்ல. அழைப்பை ஏற்று வந்து அந்த அழைப்பிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களுக்கு தான் இந்த நாட்களிலே சொல்லுங்க அவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன எச்சரிக்கை கொடுக்கிறார்? என்ன எச்சரிக்கை கொடுக்கிறார்? விழித்திருங்கள். எப்படி இருக்கணும்? விழித்திருங்கள். ஏன் நாம் எல்லாரும் விழித்திருக்கணும்? அப்ப சபைக்குள்ள இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு? சொல்லுங்க. வர்றாங்க, அல்லேலூயா பாட்டு பாடுறாங்க, தோத்திரம் பண்றாங்க, ஆராதிக்கிறாங்க, அந்நிய பாஷையெல்லாம் பேசுறாங்க, ஆவியில நிரம்புறாங்க, பாய கிழிக்கிறாங்க, சேர உடைக்கிறாங்க, அத்தனையும் பண்றாங்க. எல்லாம் ஓகே. ஆனா என்ன கிடையாது? ஜெபிக்கிறவங்க அத்தனை பேரும் விழிப்புள்ளவர்கள் சொல்ல முடியாது. நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல ஆபிரகாம் போய் ஜெபிக்கிற ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிறானா? ஆதியாகமம் 15 நீங்க பாத்தீங்கன்னா போய் ஆபிரகாம் போய் ஜெபிக்கிறான். ஆண்டவர் சன்னிதானத்துல ஜெபிக்கிறான். நல்லா ஜெபிக்கிறான். ஜெபித்து முடிக்கிற நேரத்துல கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னத்தை கொடுக்கிறார்? வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஜெபித்து முடிக்கிற நேரத்துல கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட, கவனிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட யாரு? சொல்லுங்க. ஆபிரகாம். வாக்குத்தத்தத்தை பெற்று நல்ல சந்தோஷமா வெளியில வாரான். ஜெப வீரன். யாருங்க? அவன் ஒரு ஜெப வீரன். நல்லா ஜெபம் பண்ணி சும்மா வரல. ஆண்டவரிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அவன் வருகிறான். வந்த உடனே பாத்தீங்கன்னா ஆகார் அவங்க கிட்ட போறான். அடனோய் அப்படிங்கிறா. அடனோய்னு என்ன அர்த்தம்? என்ன ஆண்டவனே அப்படின்னா. உடனே அவரு என்னம்மான்னு சொல்லி கேட்க, கர்த்தர் ஒண்ணுமே இல்லாம இருந்த நம்மை இவ்விதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? யார் பேசுறா? சொல்லுங்க. சாராள் பேசுறா. இவ்வளோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமா, கொடுத்திருக்கிறாரு. ஆனா இத ஆண்டு அனுபவிக்க நமக்கு ஒரு வாரிசே இல்லை. இல்லையா? உமக்கும் வயசா போகுது, எனக்கும் வயசாகி போச்சு. ஆகையினால நமக்குன்னு ஒரு வாரிசு இல்லை. ஆகையினால் ஒன்னு செய்வோம். நான் மனதார சொல்லுகிறேன், அடிமை பெண்ணாகிய ஆகாரை நீர் என்ன செய்யும்? திருமணம் செய்து கொள்ளும். உனக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்ளும். புரியுதா? நான் ஒண்ணுமே நினைக்க மாட்டேன். நான் தப்பா நினைக்கவே மாட்டேன். நீர் என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்ளும். இது ஜெபித்து விட்டு வருகிற ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய, அவனுடைய ஜெபத்துல அவனுக்கு ஏற்பட்ட ஒரு சோதனை. இவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஜெபம் ஜெபித்த உனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். ஜெபித்தாய், ஜெபித்த உனக்கு கர்த்தர் என்னத்தை கொடுத்திருக்கிறார்? பிராமிஸ் பண்ணிட்டாரு. உனக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கார். நீங்க 15வது அதிகாரத்தை தொடர்ந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, இல்லையா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். அப்ப ஜெபித்து வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றிருந்தாலும்
அவனுக்குள்ள என்ன இல்ல? விழிப்பு இல்ல. அவனுக்குள்ள என்ன இல்ல? விழிப்பு இல்ல. அவன் உடனே என்ன செஞ்சான்? மனைவி சொன்ன பிரகாரமாய் ஆகாரை என்ன செய்தான்? தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். மனைவியாக என்ன செய்தான்? ஏற்றுக்கொண்டான். இந்த அவன் ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஜெபிக்கிறவனாய் இருந்தாலும் அவன் ஜெபிக்கிறவன். ஆபிரகாம் ஒரு நீதிமான், ஆனால் அவங்கிட்ட விழிப்பு இல்லை. அவங்கிட்ட என்ன இல்லை? விழிப்பு இல்லை. அப்படி விழிப்பில்லாததுனால அநேக நீதிமான்கள், அநேக பரிசுத்தவான்கள், அநேக ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு அவர்கள் உட்பட்டு, அவர்கள் அந்த பிரச்சனைகளுக்குள்ளே அகப்பட்டு, அவர்கள் பார்த்தீங்கன்னா கண்ணீரும் வேதனையும் கவலையோடும் இருப்பதற்கு காரணம் ஜெபிக்கிற அவர்களிடத்துல விழிப்பு இல்லை. ஜெபிக்கிற அவர்களிடத்துல என்ன இல்லைங்க? விழிப்பு இல்லை. இஸ்மவேல் என்பது தேவையில்லாத பிரச்சனை, அப்படித்தானங்க? இஸ்மவேல் ஆபிரகாமுடைய குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஆபிரகாமுடைய குடும்பத்தில் வந்திருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் ஆபிரகாமுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட தேவையில்லாத பிரச்சனை வந்ததற்கு காரணம் சாராள் என்று சொல்ல மாட்டேன். ஜெபிக்கிற ஆபிரகாமே, உனக்குள்ள விழிப்பு வேணும். உனக்குள்ள என்ன வேணும்? நீ ஒரு பெரிய பரிசுத்தவான், உனக்குள்ள விழிப்பு இருந்திருக்கணும். உனக்குள்ள என்ன இருந்திருக்கணும்? விழிப்பு இருந்திருக்கணும். அந்த விழிப்பு இல்லாததுனால ஆபிரகாம் பாருங்க, தேவையில்லாத பிரச்சனையில எல்லாம் என்ன செஞ்சிட்டான்? போய் சிக்குண்டு கொண்டான். அவன் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாம போச்சு. ரொம்ப கவலையோடு இருந்தான். ஆகார விடுங்க, அவளாவது வேலைக்காரி, அடிமை பெண். இஸ்மவேல் யாரு? தன்னுடைய மகன். தன் மகனை அனுப்பும் போது, அது வனாந்தரத்தில் அனுப்பும் போது அவனுடைய உள்ள எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்கு இந்த காரணமில்லாத பாதிப்புகள், யாருக்கு இந்த தேவையில்லாத வேதனைகள்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளாகி இருக்கிற நமக்குள்ள ஒரு ஆன்மீக வாழ்க்கையில ஒரு விழிப்பு தேவை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த விழிப்புள்ள வாழ்க்கை நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது சொல்லுகிறார், சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், சொல்லுங்க, விசுவாசிகளிலே, பரிசுத்தவான்களிலே, ஜெபிக்கிறவர்களிலே எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களில் யாரை விழுங்கலாமோ வென்று பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். ஜெப அறைக்குள்ள ஆபிரகாம் ஜெப அறையை விட்டு வெளியே வரான். வெளியிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா சாராள் கூட இருந்து பிசாசு பேசுகிறான். யார் கூட இருந்து பேசுகிறான்? சாராள் கூட இருந்து. ஆமென். இந்த ஆபிரகாமுக்கு ஒரு விழிப்பு இருந்தா என்ன செஞ்சிருக்கோம்? இது யாருடைய சத்தம்? சொல்லுங்க, இது பிசாசினுடைய சத்தம். உள்ள நான் கேட்ட வாக்கு தத்தம், அது கர்த்தர் என்னோடு பேசின சத்தம். ஆமென். ஜெபிக்கும் போது எனக்கு கேட்ட அந்த வாக்கு தத்தத்தின் சத்தம் கர்த்தருடைய சத்தம். வெளியிலே நான் வந்த உடனே என் காதிலே இப்பொழுது தொனிக்கிறது. என் அருமையான மனைவியின் மூலமாகத்தான் அந்த சத்தம் தொனித்தாலும் இது பிசாசினுடைய சத்தம். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கு மாறாயிருக்கிறதே. நம்ம விழிப்போட இருந்தா என்னங்க செய்வோம்? சில வேளைகளில் சிலர் ஆலோசனை கொடுப்பார்கள், நண்பர்களாய் இருப்பார்கள், நம்முடைய குடும்பத்துடைய வெல்விஷர்ஸாய் இருப்பார்கள், நம்முடைய குடும்பத்தின் மேல் கரிசனை உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் வந்து நமக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிற நேரத்தில் வசனத்தோடு அது ஒப்பிட்டு போகுதான்னு பார்க்கணும். ஆமென். இன்றைக்கு கேட்கிற வசனத்தோடு, நான் வாசித்த வசனத்தோடு, நான் தியானித்த வசனத்தோடு, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு இந்த ஆலோசனை ஒத்து போகிறதா என்று பார்க்கணும். இந்த ஆலோசனை ஒத்து போகுதான்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஒத்து போகிற தன்மை யாரிடத்தில் இருந்து வராவிட்டாலும் பிசாசு பேசுகிறான் என்கிற ஒரு விழிப்பு நமக்கு தேவை.
இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அந்த இது கிடையாது. ஆண்டவற்றிலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்தாலும் அடுத்தவங்க நமக்கு சொல்லும் போது அது நன்றாக படுகிறது போல இருந்தாலும் நீங்க உடனே நீங்க யோசிக்க வேண்டியது, கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகளுக்கும் இப்பொழுது நான் கேட்கிற இந்த சத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட வித்தியாசம் எங்க இருந்து வந்தாலும் அந்த வித்தியாசத்தை நீங்கள் அப்புறப்படுத்துவீர்களே ஆனால் வெளிப்புள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இல்லைன்னு சொன்னா நீங்கள் வெளிப்பட்டவர்கள். தேவையில்லாத ஒரு இஸ்மவேல் உங்களுடைய பிசினஸ்ல நுழைய போறான். தேவையில்லாத ஒரு இஸ்மவேல் உங்க குடும்பத்துக்குள்ள வரப்போகிறான். தேவையில்லாத ஒரு காரியம் உங்க குடும்பத்துக்குள்ளே வரப்போகிறது. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கு விகற்பமாய் எந்த ஒரு காரியம் இருந்தாலும், ஆபிரகாம் எவ்வளவு தூரம் ஜெபித்த மனுஷன் தெரியுமா? ஜெபித்து விட்டு வெளியே வருகிறான். அது சாதாரணமா ஜெபிக்கல. இவன் கர்த்தரோடு பேச, கர்த்தர் இவனோடு பேச, கர்த்தருடைய சத்தத்தை தன் காதுகளினாலே கேட்டுவிட்டு, அதுவும் சாதாரணமான எச்சரிப்பின் சத்தம் அல்ல, வாக்குத்தத்தத்தின் சத்தத்தை கேட்டுவிட்டு வெளியே வருகிறான். வருகிற அவனுக்கு விரோதமாய் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடின பிசாசு இந்த ஆபிரகாமுடைய குடும்பத்தின் சமாதானத்தை விழுங்கும்படிக்கு ஆபிரகாமின் மனைவியையே பயன்படுத்தினான். அப்படிதானங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லையா? யாரை பயன்படுத்தினா? புருஷனை பயன்படுத்தலாம், பிள்ளைகளை பயன்படுத்தலாம், யாரை வேணாலும். நல்ல ஆலோசனைகள் போல அவைகள் இருந்தாலும், அருமையான ஆலோசனைகளை போல இருந்தாலும், உங்க எதிர்காலத்துக்கு உகந்த ஆலோசனையை போல இருந்தாலும், கர்த்தருடைய வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். கேட்ட, தியானித்த, வாசித்த, ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த அந்த வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து, எப்போ ஒப்பிட்டு பார்ப்போம்? விழிப்பா இருந்தாதான். புரியுதாங்க? ஆமா. நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கும்போது மத்தேயு 24:24 நீங்க வாசிச்சு பாருங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவன் என்ன செய்வான்? வஞ்சிப்பான். யாரை வஞ்சிப்பான்? சொல்லுங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. ஆமா. அது எவ்வளவுதான் பெரிய அடையாளமா, அற்புதமா, வாக்குத்தத்தமா இருந்தாலும் வசனத்தோடு, வார்த்தையோடு, கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளோடு ஒத்து போகுதான்னு பார்க்கணும். அது ஒத்து போகலன்னு சொன்னா தேவ தூதனே பேசினாலும் சரிதான். விழிப்பாய் இருந்து நாம் என்ன செய்யணும்? அதை கண்டு கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்யணுங்க? கண்டு கொள்ள வேண்டும். சரி, ஏன் நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும்? ஒரு 4 காரியத்தை சொல்லி நான் உங்களை ஜெபத்துக்கு நேராய் கொண்டு போக விரும்புகிறேன். 3 பாயிண்டையும் சொல்லி ஆகணும். புரியுதா? இப்ப கவனிங்க. ஏன் நம்ம விழிப்பா இருக்கணும்? 1 மத்தேயு 24:42-43. Matthew chapter 24 verses 42 and 43. நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. மத்தேயு 24:42-43. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறபடியினாலே விழித்திருங்கள். ஏன் விழிச்சிருக்கணுமா? உங்க ஆண்டவர் அப்படிதானே சொல்லியிருக்கு. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால். எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க. மிஸ்ட் வந்துருச்சு, மேகம் வந்துருச்சு, மழை வரும்னு வேணா தெரியலாம். இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷத்துல வரும் தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது. உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் மனுஷகுமாரனுடைய வருகையின் போதுன்னு. ஆனா எப்ப வரும்னு சொல்லுங்க. மனுஷகுமாரன் எப்ப வருவார்னு தெரியாது. மனுஷகுமாரன் எப்ப வருவார்னு தெரியாதுன்னு வைங்க. அடுத்தது கேட்கிறேன், அதுல என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். எதுக்கு? 2 காரியம் இருக்கு.
நம்ம விழிப்பா இருக்க வேண்டியது. மனுஷகுமாரன் எப்ப வருவார்னு தெரியாது. ஆகையினால அவர் எப்ப வர்றாரோ தெரியாது நமக்கு. நம்ம ஆயத்தமா இருக்கணும். அவர் எப்ப வர்றாருன்னு நமக்கு தெரியாது. ஆமென். இப்ப பிசாசுக்குமே தெரியாது ஆண்டவர் எப்ப வருவார்னு. எப்ப வருவார்னு தெரியாது. ஆனா சீக்கிரமா வரப்போறாருன்னு அவனுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? ஆண்டவருடைய வருகைக்கு பிசாசு இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறான். ஆண்டவர் வருகைக்கு பிசாசு இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? ஆயத்தமா இருக்கிறான். பரலோகத்துக்கு போவதற்கு அல்ல. நல்லா கவனிக்கணும். பரலோகத்துக்கு ஜனங்கள் எல்லாம் போகாமல் தடுப்பதற்கு. மனுஷகுமாரன் எப்ப வருவார்னு நமக்கு தெரியாது. ஆகையினால் நம்ம எப்படி இருக்கணும்? பிசாசு கூட விழிச்சுட்டான், நம்ம இன்னும் விழிக்கல. சபை இன்னும் என்ன செய்யல? இன்னும் விழிக்கல. சபை இன்னைக்கு எப்படிதான் இருக்கு? சபை இன்னைக்கு தூங்கிக்கிட்டு தான் இருக்கு. ஆமென். முதல் நூற்றாண்டுல இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு வந்தது போலையும், அவருடைய பிறந்த நாளை இப்ப தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ் கொண்டாட போறது போலையும், நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப முழுகிட்டோம். அதுல மூழ்கி போய் இருக்கிறோம் இல்லையா? நம்ம அதுல ரொம்ப மூழ்கி போய் இருக்கிறோம். பிசாசு பாருங்க, அவன் ரொம்ப தீவிரமா இருக்கான். அவனுக்கு தெரியும், அவன் ரொம்ப அலர்ட் ஆயிட்டான். சீக்கிரம் வரப்போறாரு. யாரு? கிறிஸ்தவர்களின் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போறாரு. ஆமென். அப்படின்னு யாருக்கு தெரிஞ்சிருச்சு? பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறான். திரும்பவும் சொல்றேன், பரலோகத்துக்குள்ள போறதற்காக அல்ல. எதற்காக அவன் ஆயத்தமா இருக்கிறான் என்றால், பரலோகத்துக்குள்ள போகிற தேவனுடைய பிள்ளைகளை தடுத்து நிறுத்துவதற்காக. இல்லையா? இன்னைக்கு பாருங்க, உலகத்துல நடக்கிற சம்பவங்கள், இந்தியாவில் இந்திய அரசாங்கத்தில் நடைபெறுகிற சம்பவங்கள், இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற உணர்வு தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ள இருக்கணும். ஆமென். அப்படிதானங்க? கர்த்தருடைய வருகை அது சீக்கிரம். சரி, அவர் வர்றதே தாமதமாச்சு. ஒன்ன புரிஞ்சுக்கங்க, உங்க சாவு சீக்கிரம். இதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆமென். ரெண்டுல ஒண்ணு, வருகையோ இல்லாவிட்டால் நம்முடைய மரணமோ. வருகையோ இல்லாவிட்டால் நம்முடைய மரணமோ. எதுவானாலும் சரி. அது எப்படி இருக்கு? இப்ப அது சீக்கிரமா இருக்கு. எங்க அப்பா 85 வயசுல தான் இறந்தாரு. அதனால எனக்கும் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு வியாதியுமே இல்லை என்று சொல்லக்கூடாது. எப்ப வேணாலும் எதுவும் நடக்கலாம். புரியுதா? ஆகையினாலே நமக்கு உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று, இல்லைன்னு சொன்னா உன் மரணம் இந்த நாளிகையில வரும் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினாலே எப்பொழுது எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும்? விழிப்பா இருக்கணும். புரியுதா? ஆமா. நம்ம சொல்லிட்டு போறோம், போயிட்டு வாரோன்னு நிச்சயம் கிடையாது. படுக்கிறோம், காலையில் எழுந்திருப்போம் என்கிற நிச்சயம் கிடையாது. ஆனா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். மரித்தாலும் நித்தியத்துக்குள்ள பிரவேசிப்பேன் என்கிற ஒரு நிச்சயம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். வருகை வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, மரணம் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. புரியுதா? எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. என்ன நிச்சயம்? மரித்தாலும் அவருடைய வருகை இருந்தாலும் நான் எங்க போய் சேருவேன்? நித்தியத்துக்குள்ள பிரவேசிப்பேன் என்கிற ஒரு நிச்சயத்தோட இந்த உலகத்துல வாழணும். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது தான், நான் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன், சும்மா ஓடல, நிச்சயமில்லாதவனாக நான் ஓட மாட்டேன். ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிறவனாக நான் இருக்கவும் மாட்டேன், நிச்சயத்தோடு நான் ஓடுகிறேன். புரியுதா? நமக்குள்ள ஒரு நிச்சயம். இந்த சம்பவங்கள் எப்ப நடக்கும் நமக்கு தெரியாது. இந்த சம்பவங்கள் எப்பொழுது நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனா சீக்கிரமாய் ஏதோ ஒன்று நடக்கும். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? நேரத்தை அறியாதபடியினாலே தேவ பிள்ளைகளாகிய நாம் விழித்திருக்க வேண்டும். ஆமென். விழித்திருக்க வேண்டும். இரண்டாவதாக வாசியுங்கள் மத்தேயு 13:25.
Matthew chapter 13 verse 25. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். சரி, மனுஷர் இப்படி சொல்லுவோமே, விசுவாசிகள் விழிப்பா இல்லாமல் இருக்கும்போது, விசுவாசிகள் நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் நித்திரையாக, அதாவது விழித்திராமல் இருந்தபோது, எப்ப விசுவாசிகள் நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் சொல்லுங்க விழிப்பாக இராத போது அவனுடைய சத்துரு வந்து, எப்ப சத்துரு வருவானா? எப்ப வருவானா? நம்ம விழிப்பா இல்லாமல் இருக்கும் போது சத்துரு என்ன செய்வானா? நம்ம எல்லைக்குள்ள வருவானா. ஆமென். பிசாசு எப்ப நமக்குள்ள நம்ம எல்லைக்குள்ள வாரான்? பிசாசு எப்ப நம்ம எல்லைக்குள்ள வாரா? நம்ம விழிப்பாய் இல்லாமல் இருக்கும் போது அவன் நம்ம எல்லைக்குள்ள வந்து, ஏற்கனவே நமக்குள்ள என்ன இருக்கு? கோதுமையாகிய வசனம் விதைக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு நடுவிலே அவன் என்ன செய்கிறானா? களைகளை விதைத்து விட்டு போனான். பிசாச குறை சொல்லக்கூடாது, நல்லா கவனிக்கணும். பிசாச குறை சொல்லக்கூடாது. குறை யார் மேல? என் மேலதான். ஏன் குறை? விழிப்பா இருந்திருக்கணும். வசனத்துல என்ன சொல்லி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, திருடன் திடீர்னு வருவானா? அவன் ஏற்கனவே சொல்லிட்டு வந்திருந்தா, இல்லாவிட்டால் திருடன் எப்ப வருகிறான் என்று நம்ம அறிந்திருந்தால் என்ன செஞ்சிருப்போமா? விழிப்பா இருந்திருப்போம். கையில கத்தி கப்பட்டா கம்பு மிளகாத்தூள் எல்லாம் வச்சுக்கிட்டு ரெடியா இருந்திருப்போம். வரட்டும் அவனை பார்த்துக்கிறேன்னு, இல்லையா? ஆமா. அவன் நமக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ நான் இத்தனாம் தேதி உங்க வீட்டுக்கு வரேன், அது சொல்லிட்டா வரேன். அவன் சொல்லாம வந்துட்டான். புரியுதா? திருடே வந்துட்டான் பாரு, திருடே வந்துட்டான் பாரு, திருடிட்டு போயிட்டான்னு சொல்றதை காட்டிலும் நம்ம விழிப்பா இருந்திருக்கணும். நம்ம எப்படி இருந்திருக்கணுங்க? ஏன்னு கேட்டா, நமக்குள்ளே வெறும் களைகள் அல்ல, நமக்குள்ளே விலையேற பெற்ற கோதுமைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு விலையேற பெற்ற பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்துக்குள்ளே நாம் பெற்றிருக்கிறோம். இந்த மண்பாண்டமாகிய அந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? விலையேற பெற்ற பொக்கிஷம். விலையேற பெற்ற பொக்கிஷம். விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் நமக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கும் போது திருடனை குறிச்ச எச்சரிக்கை நமக்குள்ள இருக்கணுமா இருக்கக்கூடாதா? சொல்லுங்க. திருடனை குறிச்ச எச்சரிக்கை நமக்குள்ள இருக்கணும். நமக்குள்ள என்ன செய்யணுங்க? இருக்கணும். திருடனை குறித்த எச்சரிக்கை நம்ம வீட்டு நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும். அப்படிதானே? இப்ப எனக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என் வீட்டுக்குள்ள திருடன் வருவான், 25 பவுன் அங்க வச்சிருக்கேன், தூக்கிட்டு போயிருவாங்கிற கவலையே கிடையாது. அவன் வேணா பக்கத்து வீட்டுல திருடுனதுல ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரனா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மேல இறக்கப்பட்டு வேணா 1 பவுனை வச்சுட்டு போவான். நீங்க ஒரு காசு வரக்கூடாது. அந்த சீட்டு போட்டு 2 பவுனு, அதை பண்ணு, இது பவுனு, அங்க உள்ளது இந்த இது எல்லாத்தையும் பவுனா வாங்கி உள்ள திணிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் நீங்க எவ்வளவு தூரம் விழிப்பா இருக்கணும். அப்படிதானங்க? ஆமா. சீட்டு காசா 4 பவுனு, போனஸா 2 பவுனு, பாட்டி வீட்டுல இருந்து வந்துச்சா அதுல 1 பவுனு, எல்லாம் பவுனா நீ நிரப்பி வைக்கிறனா நீ எவ்வளவு விழிப்பா இருக்கணும்? எவ்வளவு விழிப்பா இருக்கணும்? ஏன்னு கேட்டா என் வீட்டுக்குள்ள அவ்வளவு இருக்கு. அப்ப நான் விழிப்பா இருக்கணுமா இல்லையா? விழிப்பா இருக்கணும். இதை காட்டிலும் விலையேற பெற்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் நமக்குள்ளே எதை விதைச்சு வச்சிருக்கிறாரு? விலையேற பெற்ற வசனங்களை, கோதுமையாகிய வசனத்தை கர்த்தர் நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு? விதைத்து வைத்திருக்கிறார். நம்ம கொஞ்சம் அசதியா இருந்தோம்னா அப்பந்தான் எங்கேயோ இருக்கிறவன். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுல பயங்கர பிசாசு போராட்டம் அப்படின்வாங்க. பிசாசு ஏன் வீட்டு பக்கம் வரான்? நீ விழிப்பா இல்ல. விழிப்பாய் நீ இல்லாமல் இருக்கும் போதுதான் அவன் உன் வீட்டு பக்கத்துக்கே வர்றான். ஆமென். ஒரு ஆன்மீக வாழ்க்கையில நமக்குள்ள ஒரு விழிப்பு இருந்தா அவன் பக்கத்துல வரமாட்டான். இங்க வந்தா
பாத்தீங்கன்னா விசுவாசி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? கொரட்ட சத்தம் கேட்குது, ஜெப சத்தம் இல்ல, கொரட்ட சத்தம். அந்த நேரம் பார்த்து அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா களைகளை விதைக்கிறான். என்னத்த களைகளை விதைக்கிறான் சொல்லுங்க? சிலர் இதே மாதிரி களைகளை விதைக்கிறவங்க நிறைய பிசாசுகள் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? 2 பேரு நல்ல ஐக்கியமா, 2 பேரு ஒன்னா கூடி கூடி ஜெபித்து, 2 பேரு ஒன்னா கூடி கூடி ஒழுங்கா பேதுரு யோவான் மாதிரி ஆலயத்துக்கு போனா ஒன்னாதான் போவாங்க, 2 பேரும் போனா ஒன்னாதான் போய் அற்புதம் பண்ணுவாங்க. ஒருத்தன் அற்புதம் செய்யும் போது அடுத்தவன் ஜெபித்து கொண்டு இருப்பான். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் பார்த்துக்கிறான்னு சொன்னா பிசாசுக்கு பிடிக்காது. உடனே அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா பேதுருவை பற்றி யோவான் கிட்ட களைய விதைப்பான், யோவானை பத்தி பேதுரு கிட்ட களைய வச்சிருவான். ஏய் நீ கொஞ்சம் பார்த்து போப்பா, இப்ப யோவான் நல்லா தான் ஜெபம் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான்ப்பா, அதனால கொஞ்சம் என்ன செய்ய ஜாக்கிரதையாயிருன்னு யோவானை பத்தி பேதுரு கிட்ட, பேதுருவை பத்தி யோவான் கிட்ட. ஏன்னு கேட்டா இவன் 2 பேரும் ஒன்னா இருக்கிறது சாத்தானுக்கு பிடிக்காது. ஆமென். நான் பார்த்த அளவுக்கு சொல்றேங்க, கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா 4 விசுவாசிகள் நல்லா நெருங்கி பழகுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் கூடி கூடி ஜெபம் பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு வந்தா ஒன்னா வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சகோதரி முன்னால வருவாங்க, அடுத்த சகோதரி பார்த்தீங்கன்னா தூரத்திலே பின்தொடர்வார்கள். யாரை போல? இயேசுவை பேதுரு பின்தொடர்ந்தா பாருங்க, தூரத்துல பின்தொடர்வார்கள். என்னன்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் தெரியும் 4 பேரும் இந்த உலகத்துல 4 திசை உண்டு என்பதை இப்பதான் காமிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு? பிசாசு இவர்களுடைய ஒரு மனதை கெடுத்துட்டான், களையை விதைச்சிட்டான். என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்க? ஆமா, புரியுதா? அப்ப இந்த சம்பவம் எப்ப நடக்கும்? எப்ப நடக்கும்? நாம் விழிப்பா இல்லாமல் இருக்கும் போது. ஆமென். அது மட்டும் இல்ல, சில வேளைகள்ல பாருங்க மனுஷன் யாருமே செய்ய மாட்டான், நம்ம உள்ளத்துக்குள்ளேயே களைய, அதாவது எண்ணங்களின் மூலமா பிசாசு களைய விதைப்பான். எப்படி? அந்த பிரதர் முந்தி மாதிரி இல்ல, மேத்யூ முந்தி மாதிரி இல்ல. அவர் முந்தி மாதிரி தான் இருக்காரு, வயசு தான் ஒன்று ஏறிக்கிட்டே போதே ஒழிய அவர் முந்தி மாதிரியே தான் இருக்காரு. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரி, நம்ம கேட்ட மாதிரி அவர் செயல்படாததுனால உடனே ஒரு எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் முந்தி மாதிரி கிடையாது. இப்போ பாஸ்டர், இப்போ யார் சொன்னது? இல்லை பாஸ்டர், நானே ஃபீல் பண்றேன். உன் உள்ளத்துல பிசாசு களைய போட்டான். அவர் அவராகத்தான் இருக்கிறாரு, அவர் அவராகத்தான் இருக்கிறார். ஆனா அவன் உள்ளத்துல பிசாசு களைகளை விதைக்கிறான். சில வேளைகள்ல பாருங்களேன், யாராவது ஒரு விசுவாசி கொஞ்சம், நான் உங்களை சொல்லலை, இங்க உள்ளெல்லாம் தேவ தூதர்கள் எல்லாம் பாருங்களேன் எப்படி உட்காந்துருக்கீங்கன்னு, நான் உங்களை சொல்லலை. பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பெங்களூர்ல, ஐயோ அது இங்கே உட்காந்துருக்கு, அது வேணாம், எங்க பங்களாதேஷ்ல பாஸ்டர் கூட ஒரு விசுவாசி நல்லா நெருக்கமா இருக்காருன்னு சொன்னா ஒன்று பாஸ்டர் கிட்ட விதையை விதைச்சு விட்டுருவான், இல்லைன்னு சொன்னா அந்த விசுவாசி கிட்ட விதையை விதைச்சு விட்டுருவான். ஒரு களையை விதைச்சிருவான். நம்ம தான் சுதாரிச்சுக்கணும். களைகள் விதைக்கப்படாம இருக்கணும், நாம் விழிச்சிருக்கணும். களைகள் விதைக்கப்படாம இருக்குன்னா ஸ்பிரிச்சுவலி ஆவிக்குரிய நிலைமையில நம்ம விழிப்பா இருக்கணும். புரியுதா? ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? களைகள் விதைக்கப்படவே கூடாது. அந்த களைகள் விதைக்கப்பட்டாலே இந்த கோதுமையினுடைய எல்லா சத்தையும் அந்த களைகள் என்ன செய்யும் சொல்லுங்க? அது அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கோதுமை கொடுக்க வேண்டிய பலனை அது கொடுக்காது. இந்த கோதுமையில நல்ல ஒரு பலன் என்ன செய்யாது? கொடுக்காது. நல்ல பலன் கிடைக்காது. காரணம் என்ன? நல்லா தானே இருந்துச்சு, நல்லா தானே வளர்ந்துச்சு, இடையிலேயே திடீர்னு வளர்ச்சி குன்றி போச்சு. களை விதைச்சாச்சியா? களை என்ன செஞ்சாச்சு? விதைச்சாச்சு. உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். ஆமென். எல்லா காவலோடும். உனக்கு நீ தான் ஜாமக்காரன், உனக்கு நீ தான் காவல்காரன். உன்னை நீ தான் காத்துக்கொள்ளணும். உன்னை நீ என்ன செய்யணும்?
எந்த சத்துருவமும் உன்னுடைய இருதயத்திலே வந்து களை விதைக்காதபடிக்கு நீ உன்னை காத்துக்கொள்ளணும். எப்ப காத்துக்கொள்ள முடியும்? நீ விழிப்பா இருக்கும் போது. எப்ப இருக்கும்போது? விழிப்பாக இருக்கும் போது. மூன்றாவது வாசிங்க, எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு என்ன செய்? எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது நல்லா கவனிக்கணும். அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். கர்த்தர் உன்னை, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். ஆமென். நீ பிரகாசிக்க வேண்டிய காலம் எந்த காலம்? இந்த காலம் தான். ஆமென். புரியுதா? இந்த காலம் தான் நாம் கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டிய காலம். இந்த காலம் உண்டா இல்லையா? பிரகாசிக்கிற உங்களை பார்த்தா எப்பாடா தாங்க முடியல, அவ்வளவு வெளிச்சமா இருக்கிய. இப்ப கவனிங்க, யோசிச்சு பாருங்க, நீங்க பிரகாசமா இருக்கிறீங்களான்னு. அட்லீஸ்ட் நான் என்ன கேட்கிறேன், ஒரு சின்ன ஒரு இருட்டா இருக்கிற இடத்துல ஒரு கேண்டில் வச்சா அட்லீஸ்ட் 4 கொசுவாவது வரும். என்ன வரும்? 4 கொசுவாவது வரும். நீங்க பிரகாசிச்சீங்கன்னா ஏதோ ஒரு 4 பேராவது உங்களை தேடி வந்து சத்தியத்தை கேட்பான்ல. என்னைக்காவது வந்திருக்கானா? காரணம் என்ன? ரொம்ப பிரகாசிக்கிறீங்க. ரொம்பவே என்ன செய்றீங்க? ரொம்பவே பிரகாசிக்கிறீங்க. பிரகாசிக்கும் போதுதான் ஐயா அது ரொம்ப வேணாம். நீ அட்லீஸ்ட் யார மாதிரி பிரகாசிக்கணும். நான் உங்களை வந்து இந்த ஹாலோஜன் பல்பு மாதிரி பிரகாசிக்க சொல்லல. நீங்க ஒரு நாள் அப்படி ஆக போறது கிடையாது. உங்களுக்கு தான் அந்த வாஞ்சியே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு கேண்டில் மாதிரி. எது மாதிரிங்க? ஆமா, ஒரு கேண்டில் மாதிரி. கேண்டில் மாதிரி பிரகாசிச்சா 4 கொசுவாவது வரும். எப்படிங்க? ஆமா, கொசுன்னா என்ன தெரியுமா? 4 ஏழை எளியதாவது ஏதோ ஒரு சூழ்நிலையில உன்னை தேடி வருவார்கள். ஆமென். சத்தமா தான் சொல்லுங்களே ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. இல்லையா? அப்ப பிரகாசிக்கணும். இங்க என்ன சொல்லி இருக்கு? பிரகாசிக்க கூடாதபடிக்கு தடையது. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு. இப்ப யாருக்கு நடுவுல நீயும் படுத்திருக்கிற? மரித்து கிடக்கிற ஐயா. மரித்து கிடக்கிறான். மரித்து கிடக்கிறவர்களுக்கு நடுவில இவனும் எப்படி கிடக்கிறான்? இவனும் படுத்திருக்கிறான். மரித்தவர்கள் மத்தியிலே இவன் படுத்திருக்கிறான். இவன் இப்படி மருத்துவர்கள் மத்தியில படுத்திருப்பதற்கு காரணம் என்ன? இவனுக்குள்ள ஒரு விழிப்பு இல்லை. உங்களை கொண்டு போய் சுகம் இல்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, நேரம் கொண்டு போய் உங்களை சவக்கடங்களை படுக்க வச்சுட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு நம்மளும் இங்கே தானே போறோம் அப்படின்னு நினைப்பீல? படுக்க மாட்டீங்கல்ல? படுக்க மாட்டோம்ல. மரித்தோருக்கு நடுவிலே நம்ம படுக்க மாட்டோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் பிரகாசிக்க விரும்புகிறேன். நீ பிரகாசிக்க கூடாதபடிக்கு தடை என்னன்னு கேட்டா, பாவத்துல மரித்து போயிருக்கிறாங்க ஜனங்கள். அவர்களோட தான் உனக்கு சகவாசம், அவர்களோட தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப். நீ அவர்களோட தான் அதிகமான நேரத்தை செலவு செய்கிறாய். இந்த நிலைமையை நீ மாத்தி அவர்கள் நடுவில் இருந்து புறப்படு. கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க செய்வார். ஆமென். கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்வதற்கு தடையாயிருக்கிற காரியம் எது என்று சொன்னால், அக்கிரமத்திலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருக்கிற ஜனங்களின் நடுவிலே நீயும் ஒரு ஆளாய் இருக்கிறாய். அந்த நிலைமையை இன்னைக்கு உன்னை விட்டு மாற்றணும். நீங்க அந்த நிலைமை நம்மை விட்டு மாறுமே ஆனால், ஆமே, சொல்றது புரியுதா? தேவ பிள்ளைகளோடு நம்மிலே அநேகர் பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் வைக்கிறதை காட்டிலும் புறஜாதிகளோடு, மற்றவர்களோடு, ரட்சிக்கப்படாதவர்களோடு நமக்கு கொள்வினையும் கொடுப்பினையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் அங்கதான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எங்க இருக்கு? மரித்தோர்களோட தான் இருக்கு.
அதனாலதான் கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்க செய்ய முடியல. கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்யணும்னு சொன்னா தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு என்ன செய்யணும் சொல்லுங்க? எழுந்திருக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தையும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். எப்படிங்க? மற்றவர்கள் தூங்குகிறது போல நாமும் தூங்காதபடிக்கு. ஏன் தூங்குகிறேன்? எனக்கு விழிப்பில்லை. எனக்கு என்ன இல்லைங்க? விழிப்பில்லை. அந்த விழிப்பில்லாததுனால எனக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? எனக்கு தெளிவில்லை. என்ன கிடையாதுங்க? தெளிவு இல்லை. நமக்கு தெளிவு இல்லை. என்ன கிடையாதுங்க? தெளிவு இல்லை. தெளிவு இருக்கணும்னு என்ன செய்யணும்? தெளிவு இருக்கணும்னு என்ன செய்யணும்? தூங்குகிற நீ எழுந்திருக்கணும். தூங்குகிற நீ என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும். நீ எழுந்திருச்சிட்டேன்னு சொன்னா நமக்குள்ள ஒரு தெளிவு வரும். ஆமென். விழிப்பில்லாத இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள ஒரு தெளிவு வராது. விழிப்பில்லாமல் இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள ஒரு தெளிவு வராது. ஸ்பிரிச்சுவலா நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்குள்ள ஒரு விழிப்பு இருந்துச்சுன்னா நமக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும். நமக்கு என்ன இருக்குங்க? ஒரு தெளிவு இருக்கும். இன்னைக்கு சில வேளைகளில் பாருங்க, நல்லா கவனிங்க. சிலர் வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் உங்களை பிடிச்சிருக்கிற சாபம் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க? எல்லாம் சாபம் அப்படிங்கிறாங்க. ஆனா யாருக்கு அவர்கள் சாபம் உண்டு என்று சொல்லுகிறார்களோ அந்த சாபம் உள்ளவர்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமென். எல்லாம் கவனிங்க. அவர்களுக்கு என்ன உண்டுங்க? அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட தங்களை பரிபூரணமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாபம் இருக்குமா? சொல்லுங்க பாப்பா. ரட்சிக்கப்பட்டிருந்தா நம்ம சாபம் எங்கதான் போகும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை வைத்துங்க. எத்தனை பேரு சாபம் இருக்காதா? இப்ப நீங்க விழிச்சிருக்கீங்களோ? சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலே 3வது 4வது தலைமுறைக்கு முன்னே இருந்த ஜனங்களுடைய சாபம் இருக்குமா? இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? சந்தோஷமா இருக்கிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அன்னைக்கு சாவு வீடு மாதிரி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படிங்க சாவு வீடு மாதிரி உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். போதகர் போகிறார். போனா என்ன இப்படி உட்கார்ந்துருக்கீங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டா அப்பந்தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, காலையிலேயே ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. யாரு வந்தா? அதான் பாஸ்டர் யாருன்னு தெரியல, எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு, கத்தர் போ சொன்னாருன்ட்டு வந்தாரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணிட்டு அவர் சொன்னாரு, உங்க வீட்டில் பயங்கரமான ஒரு சாபம் இருக்கு, அது வந்து 3 தலைமுறைக்கு இருந்த சாபம் அப்படின்ட்டு போயிட்டாரு. அவர் சொல்லிட்டு போனதுல இருந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டர் மனசுல நிம்மதியே இல்லை. விழிப்பு இல்லைன்னா நிம்மதி இருக்காது. நான் சொல்லுகிறேன், வசனத்தின் அடிப்படையில் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அவர்களுக்கு சாபம் இருந்திருக்கலாம், இருந்திருக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை சாபம் தொடராது. ஆமென். வசனம் சொல்லி இருக்கு, பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார். அப்படிதானங்க?
பாவம் இல்லாத அவர் நமக்காக பாவமானார். நான் அடுத்ததையும் சொல்லுகிறேன். சாபம் இல்லாத அவர் சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டதினாலே நமக்காக சாபமானார். ஆமென். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து நம்மை விடுவித்தது போல என்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயோ சாபத்தையும் உன்னை விட்டு நீக்கிட்டாரு. ஆமென். சாபத்தையும் கூட உன்னை விட்டு நீக்கி விட்டார். நான் அப்ப அந்த போதகர் அங்கே பேசும்போது சொல்லுகிறார், யாரு சொன்னது, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டாரு. அப்பதான் அவர் சொன்னாரு, பாஸ்டர் நாங்க ரட்சிக்கப்பட்டோம், நாங்க ஆண்டவருடைய பிள்ளை. நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைதானே? ஆமா. சிலுவை மரணம் பாவத்துக்கு மட்டுமல்ல, சிலுவையிலே தூக்கப்படுகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று கலாத்தியர்லே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு உன்னுடைய பாவத்தை மாத்திரமல்ல உன் சாபத்தையும் சிலுவையிலே சுமந்து விட்டார். இனிமேல் நீ சாபத்தை சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் கண்களை துடையுங்கள், ஆண்டவருக்குள்ளே களி கூறுங்கள். உங்களிடத்தில் பாவம் இல்லை என்கிற நிச்சயம் இருக்குமே, ஆனால் உங்களுக்கு சாபமும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்க நல்லா கவனிங்க. பாவம் செஞ்சாங்க, அப்பதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆதாமுக்கு ஏவாளுக்கு சாபம் கொடுத்தாரு இல்லையா? பாவம் செய்த போதுதான் சாபம் வந்தது. பாவம் நீக்கப்பட்டது என்றால் சாபமும் நீக்கப்பட்டது. நீங்கள் சாபம் இல்லாதவர்கள். ஆமென். நீங்க யாருங்க? பாவத்திலே இருந்து மாத்திரமல்ல, சாபத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் சாபத்தில் இருந்து, மறைமுகமா பாவத்தை வச்சுக்கிட்டு சாபத்தில் இருந்து நீங்கிருச்சுன்னு சொல்லப்படாது. இன்னும் 7 தலைமுறைக்கும் சாபம் வரும். பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ரகசியமான எந்த துர்ச்செயல்களும் உன் வாழ்க்கையில இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய இரத்தத்தினாலே உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நீ கழுவப்பட்ட நிச்சயம் உனக்கு உண்டானால், இன்றைக்கு பலிபீடத்திலே இருந்து தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு சாபம் என்பது உங்களை தொடர முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையிலே உங்கள் சாபத்தை எல்லாம் நீக்கிவிட்டார். ஆமென். நீங்களும் நானும் யாரு கிடையாது, சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. 6 வருஷமா விசுவாசியா இருக்காங்க அந்த குடும்பம். ஆனா 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா, நீங்காத சாபம் எங்க வாழ்க்கையில இருக்கா. நிறைய நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்க வீடுகள் முனிசிபாலிட்டி கிரவுண்டு மாதிரி இருக்குன்னு வைங்க. கண்டவங்களும் ஜெபிக்கிற ஓப்பன் டு ஆல். சில விசுவாசிகள் வீடு அப்படிதான் இருக்கு. யாரு வரலாம், யாரும் ஜெபிக்கலாம். அவங்க தான் உன்னை கலக்கிட்டு போறாங்க. புரியுதா? கண்டவங்களுக்கும் இடத்தை கொடுக்காத. அவர்கள் எதையாகிலும் சொல்லி, புரியுதா? உடனே இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை வருஷமா நம்ம சபைக்கு போறோம், பாஸ்டர் ஜோஷுவா சொல்லாததை பாத்தீங்களா, இவர் சொல்லிட்டாருன்னு. ஆமே. உன்னை கலங்கடிக்கிறது அவங்க வேலை, கண்ணை திறக்கிறது என் வேலை. கலங்கடிக்கிறது என் வேலை கிடையாது, உன் கண்ணை திறக்கிறது தான் என் வேலை. ஆமே. ஆகையினால நான் என்ன சொல்றேன், கண்டவங்களும் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா, நான் போய் ஆண்டவருக்கு மகிமை, அந்த வீட்டில் போய் ஜெபம் பண்ணி, நான் சொன்னேன்ல, முழங்காலுக்கு கீழே அழுகி போயிருந்துச்சு ஒரு குடும்பம். நானும் பிறகு ஜாஷுவாவும் தான் போனோம். ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கிற நேரம் அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. அவ்வளோ நாற்றம், அழுகின நாற்றம். 2வது முறை நான் மட்டும் போனேன். 2வது முறை நானும் ஜாஷுவாவும் போனோம். அவர் எப்படி இருந்தாரோ தெரியல, நான் தம் பிடிச்சி மூச்சு விட்டு விடாமலும் அந்த வீட்டுக்குள்ள அப்படி இருந்தோம். ஜெபம் பண்ணி எண்ணெயை கொடுத்து, இதை பயன்படுத்துங்க, இயேசு சுகமாக்குவார். நானும் சகோதரனும் போயிருக்கிறோம். அந்த நேரத்தில் முல்லா கோயில்ல இருந்து ஒரு சகோதரன் வந்துட்டாரு. முல்லா கோயில்ல இருந்து வந்துட்டு எங்களை பார்த்துட்டு இவங்க யாருன்னு கேட்டாரு. அந்த வீட்டில் உள்ள சகோதரன் சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஃப்ரெண்டுன்ட்டாரு. உடனே நான் பாஸ்டர்னு தெரியாதுன்னா அவர் சொல்றாரு, நானும் சகோதரன் தான் இருக்கிறேன், கேளுங்க. காலை பார்த்தாரு, இது சுகமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை,
சுகமாக வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் ட்ரை பண்ணலாம். ஒரு பூ பேரை சொல்லுங்க, ஒரு நாளை சொல்லுங்க, ஒரு எண்ணெய் சொல்லுங்க, இதெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டாரு. எழுதி வாங்கிட்டு போனவர் ஒரே இதை போயிட்டாரு. 15-17 நாளாச்சு போகலை. அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டாங்க, நான் போனேன். திரும்பவும் போனோம். போனால் எனக்கு ஒரு பயம்தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி மூச்சு அவ்வளவு நேரம் அடக்கிக்கிட்டு இருக்கிறதுன்னு. ஏன்னா அப்படி ஒரு ஸ்மெல் அந்த மாவுக்கு. இந்த முறை நாங்கள் போனோம், இந்த நீர் வடிகிறது எல்லாம் சுத்தமாக நின்று போச்சு. எந்த மருந்தும் கிடையாது, சுத்தமாக நின்று போச்சு. சரியா? கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. அந்த பாதிக்கப்பட்ட இடமெல்லாம் சதை வளர்ந்து கொண்டே வருகிறது. சதை வளர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க நான் சொன்னாலுமே அவர் ஜாஷுவா கிட்ட கேளுங்க. நான் வெளியில வந்த உடனே கேட்டேன், பிரதர் இந்த முறை ஒரு ஸ்மெல்லுமே இல்லைன்னு. அவரும் சொன்னாரு, ஒரு ஸ்மெல்லுமே இல்லை, நல்ல சுகமாகிட்டே வருது அப்படின்னு. நான் அவங்கள பார்த்து, அவன் கலக்கி விட்டுட்டு போயிட்டான், இது சுகமாக வாய்ப்பில்லைன்னு எங்க முன்னுக்கே சொல்லுகிறான். நான் அவர் போன உடனே சொன்னேன், இது சுகமாக வாய்ப்பில்லைன்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன். இயேசுவால எல்லாத்தையும் சுகமாக்க முடியும் என்றேன். கேளுங்க அவர்கிட்ட. நான் சொன்ன வார்த்தை தான், இயேசுவால எல்லாவற்றையும் சுகமாக்க முடியும். அவன் கலக்கி விட்டுட்டு போயிட்டான். நான் இவங்களை ஆறுதல் படுத்தினேன், இயேசுவால எல்லாவற்றையும் சுகமாக்க முடியும். இந்த எண்ணெயை மட்டும் போடுங்க, இந்த எண்ணெயை மட்டும் சாப்பிடுங்க, இயேசுவின் ரத்தம் என்று சொல்லுங்க, இவ்வளவுதான் செய்யுங்கன்னு. அவங்க தொடர்ந்து செய்தார்கள். இப்ப கர்த்தர் விடுதலையை கொடுத்து கொண்டே வருகிறார். இந்த இடத்துல அவங்களை கொண்டு வந்து சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். அங்க போன பாஸ்டர்ஸ், சில போதகர்கள் போதகர்கள் தானே பிரதர், என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு பயங்கரமான கட்டு இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள ஒரு கட்டு இருக்கு. அது அவங்க சொந்த வீடியா, இந்த வீட்டுக்குள்ள ஒரு கட்டு இருக்கு, இங்க ஒரு கட்டு இருக்கு. கட்டு இருக்கு கட்டு இருக்குன்னு குண்டை போடப்படாது, அந்த கட்டை அவிழ்க்கிறதுக்கு தான் ஒன்னி போகணும். ஆமே, கலங்கடிக்க செய்யக்கூடாது. இன்னைக்கு இதே இந்த காரியத்தை தான் செய்யறாங்க. என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் பிசாசு இருக்குங்கிறாங்களே, கட்டு இருக்குங்கிறாங்களே. நான் என்ன கட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எண்ணெயை யூஸ் பண்ணு, கர்த்தர் இந்த எல்லா சூழ்நிலையும் மாத்துவார். ஆமே. அப்ப கண் திறக்கப்படணும், கண் திறக்கப்படணும். கண் திறக்கப்படணும்னா விழிப்பா இருக்கணும். கண் திறக்கப்படணும்னா என்ன செய்யணுங்க? விழிப்பா இருக்கணும். அவர்களாவது அந்நியர்கள் விட்டுருவோம், விசுவாசிகளுக்குள்ளேயே இன்னைக்கு எத்தனை பேர் கலங்கி போயிருக்காங்க தெரியுமா? என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஸ்டர் வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு கட்டு இருக்கான். யார் சொன்னது? இல்ல ஒரு பாஸ்டர் வந்தாரு, அவுக்க சொல்லுன்னு. கட்டு இருந்தா அவுக்குனியா? சும்மா வர்றவெல்லாம் கட்டு இருக்கு கட்டு இருக்கு கட்டு இருக்குன்னா, கட்டை அவுத்து விடு. கட்டை அவுழ்க்கிறதுக்காக தானே கர்த்தர் ஒன்னு அழைச்சிருக்கிறாருங்கிற. கிருபை உண்டுங்கிற, வரம் உண்டுங்கிற, அந்த கிருபையினால் வரங்களினால் கட்டுகளை அவிழு. ஆமே. ஜனங்களுக்குள்ள போய் கலக்கத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கட்டு இருக்கான், அது என்ன கட்டுன்னு? இந்த கட்டுகளை அவிழ்க்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களையும் என்னை அபிஷேகித்திருக்கிறார். ஆமே. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன சொல்லுங்க. பிசாசுகளை துரத்துவார்கள். கட்டு இருக்கு கட்டு இருக்குன்னா அந்த கட்டை அவுத்து விரட்டி விடியா, கட்டை அவிழ்த்து விரட்டி விடு. கர்த்தர் அதுக்கு தான் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமே. இது எப்ப யார் கலங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, விழிப்பில்லாமல் இருக்கும்போது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் ஒரு சாபமும் உங்களை தொடர முடியாது. என்றைக்கு பாவத்துக்கும் உனக்கும் இடையில ஒரு தொடர்பு இல்லாம போச்சோ, அன்றைக்கே சாபத்துக்கும் உனக்கும் ஒரு தொடர்பு இல்லாம கர்த்தர் சிலுவையினாலே அந்த தொடர்பை அறுத்து போட்டார். ஆமே. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு உனக்கு கட்டுகள் இருந்தது உண்மை, இன்னைக்கு எந்த கட்டுகளும் இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு 7.5 நாட்டு சனியனும் இருந்தது உண்மை, இப்ப ஒரு சனியனும் இல்லை. ஆமே. ஒரு விதமான சாபமும் இல்லை. ஆமேன். தேவ பிள்ளைகளாகி எனக்குள்ள என்ன கிடையாது சொல்லுங்க? சாபமே இல்லை. அல்லேலூயா. புரியுதா? எனக்கெல்லாம் எந்த சாபமும் கிடையாது. எங்க தாத்தா பாட்டி பூட்டேன்
பூட்டியோட பூட்டியெல்லாம் என்ன பண்ணாங்களோ நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு நாள்ல என் குடும்பத்தை போட்டு அலக்கழிச்சிருக்கோம். இன்னைக்கு சொல்லுகிறேன், என் குடும்பத்துல சாபமே இல்லை. ஏன்னா என்றைக்கு நான் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேனோ, இயேசு கிறிஸ்து என்றைக்கு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினால் என் பாவத்தை மாற்றினாரோ, கழுவினாரோ, அன்றைக்கே என்னுடைய சாபத்தையும் என்னை விட்டு கர்த்தர் தூரமாக்கிட்டார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க. இனி என் வாழ்க்கையில சாபமே கிடையாது. என் குடும்பத்தில் இனிமேல் சாவுமே கிடையாது. நாங்கள் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசுவை குடும்பமாய் சேவிக்கிறவர்கள். என் குடும்பத்தில் சாபம் என்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. தெளிவில்லைன்னா அழுதுகிட்டு தான் இருப்ப. தெளிவை கர்த்தர் இன்னைக்கு உண்டாக்குகிறார். உன் குடும்பத்துல சாபம் இல்லை. உன் குடும்பத்துல சாபமே இல்லை. உன் குடும்பத்துல என்ன கிடையாது? சாபமே இல்லை. இப்ப விசுவாசத்திலே நிலைத்திருக்க சொல்ல எனக்கு நேரமும் இல்லை. ஆகையினால அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். விழித்திருங்க. ஏன் விழிச்சிருக்கணும்? பாயிண்ட் நம்பர் 1, வாயை திறந்து சொல்லுங்க. ரகசியமா என்கிட்ட பேசப்படாது. எப்படி? வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. எப்ப வருவார்னு தெரியாது. எத்தனை பேர் ரெடி? இப்ப வந்தா போவேன். அந்த நாள் மிக சமீபமே, இப்படியே தானே பாடிக்கிட்டே இருக்கான். ஏன் இனி சமீபம் எல்லாம் கிடையாது. வீட்டுக்கு போய் சேர்றது நிச்சயம் இல்லை. இங்கேயே கேரண்டியா போகணும். வீட்டுக்கு அதுல எந்த சின்ன கல் இருக்கோ தெரியல, தடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். ரெடியா இருக்கணும். ஆமென். சும்மா பாட்டே பாடிக்கிட்டு இருக்கப்படாது. அந்த நாள் மிக சமீபமே. என்னைக்குன்னு கேட்டேன். அது எந்த நாள் வேணாலும் வந்துட்டு போற. நீ ரெடியா? எத்தனை பேர் ரெடி? பொய் சொல்லப்படாது. பொய் சொல்றவன் 2ஆம் நரகமாகி அக்கினியும் கந்தகமும் நிறைந்த கடலிலே பங்கடைவான். எத்தனை பேர் ரெடி? எத்தனை பேர் ரெடி? எத்தனை பேர் ரெடி? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரவி ரெடியா இல்லையா? நான் கேட்டதுனால கை வைத்திருக்கல. சொல்லுங்க. பாவம் பாலின் சிஸ்டரும் ரவியும் தனித்தனியா இங்க உட்கார்ந்து இருக்கிற தப்பு இல்லை. இனி எதிர்காலத்தில் அப்படி ஆயிடப்படாது. எத்தனை பேர் நல்ல நல்ல கை வைத்துங்க. எப்ப வருவார்னு தெரியாதியா? எப்ப வருவார்னு தெரியாது. அவர் வரும் நாளிகையும் நாளும் நமக்கு எப்பன்னு சொல்லி தெரியாது. அனி ரெடியா? ஓகே ஓகே ஓகே. பெங்களூர்ல இருந்தாலும் நம்ம சர்ச்சு பிள்ளைகள் நம்ம கேட்டுக்கணும்ல. ஆமா, ரூட் வேற வேற ரூட்ல போனாலும் ஒரே இடத்துக்கு தான் போய் சேர போறோம். அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எத்தனை பேர் ரெடி? அப்படி ரெடியா இருக்கிறவங்க மட்டும் எந்திரிங்க பார்ப்போம். இந்த கும்பல்ல கோவிந்தா போட்டுக்கிட்டு கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் எந்திரிச்சு விட்டாரு, இப்ப நம்ம எந்திரிக்காம இருந்தா மொத்தத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் ஆயத்தம் ஆகலை. உட்காருங்க இப்ப எல்லாரும். நான் சொல்லுகிறேன், விளையாட்டு கிடையாது. இது விளையாட்டு கிடையாது. எப்ப வருவார்னு தெரியாது. விழிப்பாருங்க. ஜெபத்தோட உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருங்க. ஆமென். ஏன் விழிப்பா இருக்கணும்? எப்ப வருவார்னு தெரியாது. 2வது, களைகள் விதைக்கப்படாமல் இருக்க. எங்கேயோ போறவன் போற வழியில கொஞ்சம் நம்ம அசால்ட்டா இருக்கிறோம்னா உள்ள நுழைஞ்சிருவான். உள்ள ஏற்கனவே கர்த்தர் கோதுமையை விதைச்சு வச்சிருக்கிறாரு. பலன் இல்லாமல் போயிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் விழித்திருக்கணும். களைகளை விதைக்காதபடிக்கு. பாயிண்ட் நம்பர் 3 சொல்லுங்க. 3 சொன்னேன். இன்னொன்னு இருக்கே. பிரகாசிப்பதற்கு தடையே. நம்ம இன்னைக்கு பிரகாசிக்கிறதுக்கு தடையே நமக்குள்ள விழிப்பா இல்லை. புரியுதா? அதனாலதான் கர்த்தர் நம்மை உபயோகப்படுத்த பிரகாசிக்க செய்ய
முடியாமல் இருக்கிறார். புரியுதா? ஆகையினால தூங்குகிற நீ இந்த பாவத்துல வாழ்கிற ஜனங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணுங்கிறேன். அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணுங்க. நீங்க பரலோகத்துக்குள்ள போறதுக்கு அவங்க தடையா இருக்கக்கூடாது. அவர்கள் தடையாக இருக்க கூடாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. 4வது தெளிவு. எப்ப தெளிவு வரும்? விழித்திருக்கும் போதுதான் தெளிவு வரும். ஆமென். விழித்திருக்கும் போது நமக்கு என்ன வரும்? தெளிவு வரும். ஆகையினால நீங்களும் நானும் விழிப்பா இல்லைன்னு சொன்னா உலகத்துல பல்வேறு விதமான ஜனங்கள் வந்து நம்ம இருதயத்தை கரைய செய்வார்கள், கலக்கி போடுவார்கள், கண்ணீர் விட செய்வார்கள். இந்த நிலைமையெல்லாம் இல்லாம இருக்கணும்னா நமக்கு தெளிந்த புத்தி வேணும். தெளிந்த புத்தி எப்ப வேணும் சொல்லுங்க? நம்ம விழித்திருக்கும் போது. நம்ம விழித்திருக்கும் போது. உங்களுக்கு எனக்கு அந்த விழிப்பு இந்த நாளிலே தேவை. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஆமென். அப்ப விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். புரியுதா? அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் பலன் கொடுக்க கூடாதபடிக்கு பிசாசு கலைகளை கொண்டு வந்து விதைக்க நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்து விட கூடாது. எல்லாரும் எழுந்திருப்போம். நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.